வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஷால். இந்த ஷால் யூஸ் பண்ணி எப்படி क्वेश्चंस கேட்கலாம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஷால் வந்து சப்ஜெக்ட் ஐ வீக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஐ வி. ஐனா நான், பீனா நாங்கள், நாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம அப்படின்னு அது. ஓகே, பீனா தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது பி யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஷால் யூஸ் பண்ணுவோம். அதே போல முன்னாடி எல்லாம் நம்ம சென்டென்ஸ்ல நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவா பேசுறதுக்கும் சரி, பாசிட்டிவா பேசுறதுக்கும். ஆனா இப்ப வந்து क्वेश्चंस கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய क्वेश्चंस கேட்கலாம். இப்ப வந்து ஆஃபர், இப்ப ஒரு வேலையை தானா முன் வந்து நான் இதை செய்து தரட்டுமா அப்படின்னு கேட்போம்ல, நான் இந்த துணிகளை துவைச்சு தரட்டுமா, நான் இதை சமைக்கட்டுமா, நான் இந்த வெஜிடபிள்ஸ கட் பண்ணி தரட்டுமா, இப்படி தானா முன் வந்து ஒரு வேலையை செய்து தரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரம் நம்ம வந்து இந்த ஷால் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, சஜெக்ஷன். இப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரிதான், இல்ல ஃபேமிலி கூடயும் இருக்கும் போதும் ஒரு ஆலோசனை நம்ம சொல்லுவோம்ல, இப்ப வந்து நம்ம வெளியில போய் சாப்பிடுவோமா, சண்டே பீச்சுக்கு போவோமா, இப்படி நம்ம வந்து ஒரு சஜெக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த நேரம் நம்ம வந்து ஷால் யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்போம். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கூட கொஞ்சம் புரியும். இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா, இது வந்து தானா முன் வந்து இந்த வேலையை நான் செய்யட்டுமா அப்படின்னு கேக்குறது. இது தானா முன் வந்து நம்ம வந்து இந்த வேலையை நான் செய்யட்டுமான்னு கேக்குற இடத்துல நம்ம ஷால் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே, அப்ப பாருங்க, நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் போது தானா முன் வந்து கேக்குறதுனால ஷால். அடுத்து சப்ஜெக்ட் ஐ, அடுத்து வெர்பு. வெர்பு பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். என்ன, இந்த துணிகளை துவைக்கிற செயல், துவைக்கிறதுக்கு வாஷ். அடுத்து இந்த துணிகளை, தீஸ் கிளாத்ஸ். ஓகே, இல்ல தீஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த தீஸ், திஸ்க்கும் தீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், திஸ் தீஸ், திஸ்னாலும் தீஸ்னாலும் இந்த அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். திஸ்னா துணி, ஒரே ஒரு துணியை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம், சிங்குலர் நவுன், ஒன்னே ஒண்ண நம்ம மென்ஷன் பண்றோம்னா திஸ் யூஸ் பண்ணுவோம். தீஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம தீஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த துணிகளை, அப்ப துணிகளைனா கொஞ்சம் நிறைய இருக்கும் தானே, அப்ப ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றதுனால இந்தன்னு சொல்லும்போது தீஸ் யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமான்னு கேட்கும் போது shall I wash these clothes, shall I wash these clothes. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் இதை கிளீன் பண்ணட்டுமா, நான் இதை கிளீன் பண்ணவா, நம்மளே கேட்போம்ல, நம்ம அம்மா எல்லாம் ஏதாவது செய்துட்டு இருந்தா நான் இதை கிளீன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போமா, அப்படி தானா முன் வந்து செய்யறது ஷால். அடுத்து சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வெர்ப், கிளீன் பண்றது கிளீன். அடுத்து இதை, இதைனா திஸ். ஓகே, அப்போ நான் இதை கிளீன் பண்ணட்டுமான்னு கேட்கும் போது shall I clean this, shall I clean this. ஓகே, அடுத்து நான் பாத்திரத்தை கழுவட்டுமா, நம்ம கேட்போம்ல, நான் இந்த பாத்திரத்தை கழுவவா, கழுவவா, கழுவட்டுமா அப்படின்னு கேட்போம். அப்போ எப்படி கேட்கிறது, shall I. அடுத்து பாத்திரத்தை கழுவுறது, கழுவுறது wash the dishes. ஓகே, பாத்திரத்தை கழுவுறதுக்கு wash the dishes. அப்போ நான் பாத்திரத்தை கழுவட்டுமான்னு கேட்கும் போது shall I wash the dishes, shall I wash the dishes. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் காய்கறிகளை கட் பண்ணவா, நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ கட் பண்ணி தரட்டுமா, நான் இந்த கேரட்டை கட் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். பாருங்க, shall I. அடுத்து வெர்ப், காய்கறிகளை கட் பண்ணவா, கட் இத காய்கறிகள், the vegetables. அப்போ நான் காய்கறிகளை கட் பண்ணவானா shall I cut the vegetables, shall I cut the vegetables. அடுத்து நான் இதை கொண்டு வரட்டுமா, ஏதாவது ஒண்ணு வெயிட்டா இருக்கும், அப்ப நான் இதை
கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்போமா, அதுதான் பாருங்க. shall I. அடுத்து verb கொண்டு வரது bring, கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல bring. அடுத்து எது, இதைனா this. ஓகே, நான் இத கொண்டு வரட்டுமா அப்படின்னா shall I bring this, shall I bring this. அடுத்து நான் உன்னை டிரா பண்ணுவா, நமக்கு போல நான் உன்னை டிரா பண்ணட்டுமா அப்படின்னு, அது எப்படி கேக்குறது, shall I. அடுத்து டிரா பண்ணுவா verb draw. அடுத்து யார, உன்னைனா you. ஓகே, நான் உன்னை டிரா பண்ணுவா, shall I drop you, shall I drop you. ஓகே, நெக்ஸ்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நம்ம சொல்லுவோம்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு தானா முன் வந்து ஹெல்ப் பண்றது. அப்போ எப்படி கேக்குறது, shall I. அடுத்த verb என்ன, ஹெல்ப் பண்றது, ஹெல்ப் யாருக்கு, உனக்கு, உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது you. ஓகே, யூங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, இது சப்ஜெக்ட் கிடையாது. அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறது shall I help you, shall I help you. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சஜெக்ஷன். நம்ம வந்து ஆலோசனை சஜெக்ஷன் சொல்றதுக்கு நம்ம வந்து shall யூஸ் பண்ணுவோம். ஆனா பெர்மிஷன் கேக்குறதுக்கு நம்ம shall யூஸ் பண்ண மாட்டோம். பெர்மிஷன் கேக்குறதுக்கு நம்ம மோஸ்ட் ஃபார்மல் அப்படின்னா may யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம can யூஸ் பண்ணுவோம். அதை விட கொஞ்சம் ஃபார்மல் வந்து would யூஸ் பண்ணி நம்ம கேட்போம். ஓகே, மற்றபடி shall யூஸ் பண்ணி நம்ம பெர்மிஷன் கேட்கவே மாட்டோம். இது வந்து சஜெக்ஷன், ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம shall யூஸ் பண்ணி கேட்போம். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஃபேமிலி கூடயோ நம்ம இருக்கும்போது நம்ம இதை செய்யலாமா, நம்ம அங்க போகலாமா, நம்ம சண்டே பீச்சுக்கு போகலாமா, அடுத்து நம்ம இப்ப தூங்க போகலாமா, இப்படி எல்லாம் நம்ம கேட்போம்ல. ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம வந்து shall யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். இதெல்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்றது தானே. இப்ப பாருங்க, நம்ம வந்து பைக்ல போட்டா கார்ல போகலாமா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் நம்ம காரில் போகலாமா அப்படின்னு. அப்ப எப்படி கேக்குறது, shall. அடுத்து நாம், நம்ம அப்படின்னு சொல்லும்போது we சப்ஜெக்ட். ஓகே, we. அடுத்து என்ன வரணும், verb போகலாமா, verb வந்து present formல தான் இருக்கும். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. எங்க, காரில், காரில்னா பை போட்டு அடுத்து கார். இந்த பை எதுக்கு போடுறோம்னா, இப்ப வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ்ல நீங்க போறீங்க இல்ல வரீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம அதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிள்ஸ் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பை போடணும். இது போறோம் சரியா, அத போறத மென்ஷன் பண்ணாலும் சரி, வாரத மென்ஷன் பண்ணாலும் நம்ம அந்த வெஹிக்கிள்ஸ் முன்னாடி பை போடணும். அப்போ நான் காரில் போகலாமான்னு கேட்கும் போது shall we go by car, shall we go by car. ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம 9 மணிக்கு கிளம்பலாமா, நம்ம கேட்போம்ல, ஒரு ஆலோசனை நம்ம சொல்றோம், நம்ம 9 மணிக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்போமா, அது எப்படி கேக்குறது பாருங்க, shall. அடுத்து we போட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாமா, கிளம்புறதுக்கு leave. எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு. அப்போ ஒரு ஸ்பெசிபிக் டைம் நம்ம சொல்றோம். அப்போ 9 மணிக்குன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி at போட்டுட்டு 9 o'clock. ஓகே, நம்ம வந்து 9 மணிக்கு கிளம்பலாமா, shall we leave at 9 o'clock, shall we leave at 9 o'clock. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ சாப்பிடலாமா. ஓகே, நம்ம ஆலோசனை சொல்ல நம்ம இப்ப சாப்பிடலாமா அப்படின்னு. அப்ப இப்படி கேக்குறது shall we. அடுத்து சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, இதுதான் verb. ஓகே, அடுத்து எப்போ, இப்போனா no. அப்போ நம்ம இப்ப சாப்பிடலாமான்னு கேட்கும் போது shall we eat now, shall we eat now. அடுத்து நம்ம தூங்கலாமா, நம்ம வந்து இப்ப தூங்கலாமா அப்படின்னு கேட்போமா, அது எப்படி கேக்குறது shall we. அடுத்து தூங்குறதுக்கு sleep. ஓகே, shall we sleep, நம்ம தூங்கலாமா, shall we sleep. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம அவளை கூப்பிடலாமா, நம்ம சொல்லுவோம்ல நம்ம வந்து அவளை கூப்பிடலாமா, அது ஒரு சஜெக்ஷன் சொல்றது. ஓகே, அப்போ என்ன shall we, நம்ம we. அடுத்து verb கூப்பிடலாமா, கூப்பிடுறதுக்கு call. ஓகே, call. அடுத்து அவளைனா her. ஓகே, அப்போ நம்ம அவளை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி கேட்கலாம், shall we call her, shall we call her. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இத வாங்கலாமா, நம்ம கேட்போம்ல நம்ம இத வாங்கலாமா அப்படின்னு, அது எப்படி கேக்குறது shall we. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. இதைனா this.
ஓகே நம்ம இத வாங்கலாமானா shall we buy this, shall we buy this. ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போகலாமா, நமக்கே போல நம்ம ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஃப்ரீ தானே பீச்சுக்கு போலாமா அப்படின்னு. அது எப்படி கேக்குறது, shall we. அடுத்த verb என்ன, போகலாமா, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. எங்க போறது, பீச்சுக்கு. அப்போ போறோம், எங்க போறோமோ அத மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to யூஸ் பண்ணணும். preposition to போட்டுட்டு to the beach. பீச் என்னைக்கு, சண்டே ஞாயிற்றுக்கிழமை. அப்போ on Sunday. இங்க ஆன் எதுக்கு போடுறோம்னா ஒரு நாளை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னு சொன்னா ஆன் யூஸ் பண்ணணும். சண்டேங்கிறது ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சண்டேன்னு தான் சொல்லுவோம். அப்போ சண்டேங்கிறது ஒரு நாள், அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போகலாமான்னு கேட்கும் போது shall we go to the beach on Sunday, shall we go to the beach on Sunday. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹோம்வொர்க் பாருங்க. நான் ஜன்னலை மூடவா, நான் வந்து ஜன்னலை மூடவா, தானா வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம். நல்லா காற்று அடிக்குது இல்ல நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த ஜன்னலை மூடவா அப்படின்னு கேக்குறது. ஓகே, நான் ஜன்னலை மூடவா. நெக்ஸ்ட் நான் லைட் போடவா, இது எப்படி சொல்லலாம், நான் வந்து லைட் போடவா, நல்லா இருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா யாராவது எழுதிட்டு இருக்காங்க, அப்ப நானா வந்து ஹெல்ப் பண்றது, நான் வந்து இந்த லைட் போட்டு தரட்டுமா அப்படின்னு கேக்குறது. அப்ப நான் லைட் போடவா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம விளையாடலாமா, இது வந்து ஆலோசனை, நம்ம வந்து விளையாடுவோமா அப்படின்னு கேட்போமா, அதுதான். அது எப்படி சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.